மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல 2 விடயங்கள் குறித்து கதைக்கலாம், பேசலாம்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, கெஹலி ரம்புக்குவல்ல தற்கொலை செய்து கொள்வதற்கான முயற்சியில இறங்கியிருக்கிறாரு. ஏன் வாழ்க்கை கெஹலியக்கு புளிச்சு போனது, சலிச்சு போனது? பிடிஏ என்ற மோசமான சட்டத்துக்கு கீழே ரகசியமாக பல்வேறு கைதிகள் நடந்தேறி வருவதை பார்க்க முடியுது. முஸ்லீம் தமிழர்களை மட்டும் இலக்கு வைத்து இந்த பிடிஏ பாய்கிறது என்ற பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இன்றைய பதிவு. கெஹலிய ரம்புக்குவல்ல சில தினங்களுக்கு முன்னால சொந்த வீட்டுக்குள்ள வச்சு அதிகமான மாத்திரைகளை உட்கொண்டு தற்கொலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட சம்பவம் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்குது. இப்படி மாத்திரைகளை உட்கொண்டவர் கதற ஆரம்பிச்சாரு. வாழ பிடிக்கல, செத்து போகலாம், இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. வைத்தியசாலைக்கு கொண்டு போறதுக்கு முடியல. காரணம் என்னடா, கல்லனுக்கு தேல் கொட்டினா சத்தமில்லாம இருக்கிற மாதிரி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. வைத்தியசாலைக்கு போனா உண்மையை சொல்லணும், வெளி உலகத்துக்கு தெரிய வரும், அது பெரிய அவமானம் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை யோசிச்சு தெரிஞ்ச வைத்தியருக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி வைத்தியம் பார்த்திருக்கிறாங்க. பல்வேறு சிகிச்சைக்கு பிறகுதான் அவரு சரியான மனநிலைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. கெஹலிய ரம்புக்குவல்ல இந்த முடிவு எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில தினங்களுக்கு முன்னால அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய அன்பு மகளும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க. பிணை வழங்கப்பட்டது. ஆனா பிணை நிபந்தனைகள் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லி மீண்டும் சிறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டாரு. மீண்டும் பிணையில வெளியே வந்து சேர மகனுக்கானம், மருமகனுக்கானம், மற்ற மகளுக்கானம் எங்கன்னு கேட்டதற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்காக போயிருக்காங்கன்னு சொல்லப்பட்டது. பிறகு என்ன, அவர்களும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க. இல்ல பல்வேறு விஷயங்களை கேட்ட உடனே இது என்னடா வாழ்க்கை, இப்படி வாழணுமா, அவமானம் தாங்க முடியாம நடப்பணமாக திரிகின்ற கெஹலிய ரம்புக்குவல்ல வாழ்க்கையை முடிச்சு கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்துல இந்த ஒரு மாத்திரையை உட்கொண்டு தற்கொலைக்கான முயற்சியை எடுத்திருக்கிறார் என்பது இப்போது பேசு பொருளாக மாறியிருக்கு. கெஹலிய ரம்புக்குவல்ல மஹத்யா, நீங்க எல்லாம் லேசா சீக்கிரமா இறந்து போகக்கூடாது. இன்னும் எத்தனை விஷயங்களை நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்க கடந்து வந்த பாதை அப்படி. அதனால உங்களோட சொத்துக்களுக்கான விளக்கங்களை சொல்லணும். அந்த ஃபைல் என்ன, இந்த சொத்து என்ன, அதுல டீட் எங்க, அது எப்படி வாங்கினீங்க, இது எப்படி வித்தீங்க, எல்லா விஷயங்களும் நீங்க பதில் சொல்லணும் இல்லையா? வயசு போன காலம், மறதி வேற, அங்க இங்க சிஐடியா, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவா, சிறையா, கோட்ஸா அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இப்போ உங்களை சுத்தி நடக்கிறதுனால உலகத்தை விட்டு பிரியணும் நீங்க நினைக்கிறீங்க. இந்த மக்களுடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டை இந்த இடத்துக்கு கொண்டு போனவங்கல மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்றது கடந்த கால விசாரணைகள்ல தெரிய வந்திருக்குது. எனவே நீங்க சிறைக்கு போகணும், நீங்க ஜம்பர் அணியணும், உங்களோட சொத்தெல்லாம் பதற பதற பிடுங்கி அரசாங்கம் அரசு சொத்தாக மாற்றணும். அது மட்டும் இல்ல, இன்னும் இத்தனை விஷயங்கள் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்கு. ஒரு நடிகையினுடைய பர்த்டேக்கு 1.5 கோடி ரூபாய் பெறுமதியான CBG 8989 என்ற இலக்கத்தை தாங்கிய அதிசொகுசு வாகனம் ஒண்ணு கிஃப்டா கொடுத்த ஒரு விஷயமும் பேசுபொருளாக மாறி இருக்கு. யார் சொத்து? மக்கள் சொத்து. இதுக்கெல்லாம் கணக்கு கேட்கும் போதோ, இதெல்லாம் விசாரணைக்கு வரும்போதோ விழிப்புதுங்க தானே செய்யும். மருந்துன்ற பேர்ல விஷத்தை நீங்க விநியோகம் செஞ்சீங்க இல்லையா, அந்த கேஸ்ல மரண தண்டனை கிடைக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய பிரார்த்தனை. ஏன்னா கண்டியில ஒரு இன்ஜெக்ஷன் அடிச்சது அப்புறம் ஒரு யுவதி இறந்து போனா உடனடியா மருந்து பிரச்சனையோட ஒரு விஷயம் வந்தோடனே நீங்க பாராளுமன்றத்தை என்ன சொன்னீங்கன்னா, போனவங்க எல்லாம் பத்திரமாக வீடு வரணும், எந்த அவசியம் கிடையாது. பிரேத அறை ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு எதிரே மலர் சாலைகள் இருக்குது, பெட்டி இருக்குது, எதுக்கு அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? இப்ப அதே மருந்து குடிச்சிட்டு உயிரோடனும் நீங்க நினைக்கிறது இறைவனுடைய தண்டனையாக மீசா டிவி பார்க்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னொரு காணொளி பார்க்க முடிந்தது. மேவின் சில்வா எவ்வளவு பெரிய அதிகாரம் படைச்சவரு, எவ்வளவு பெரிய சண்டியரு, இப்படி இருந்தவரு கை விலங்கோட அரச மருத்துவமனையில வைத்தியரை பார்க்க போனில நின்று மருந்து எடுத்துட்டு, போனில நின்று மருந்து வாங்கிட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரத பார்க்க முடிந்தது. மலைக்கு கூட இவங்க எல்லாம் அரச வைத்தியசாலை பக்கம் நெருங்காதவங்க. இப்போது இறுதியாக தஞ்சம் இல்லாம அரச மருத்துவங்கள்ல மருந்தெடுக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கு. இப்படியானவங்க எல்லாம் மருத்துவத்துக்கு என்ன பண்ணுவாங்க? சிங்கப்பூருக்கு பரப்படுவாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஜனாதிபதி நிதியத்திலிருந்து கோடிக்கணக்கு எடுப்பாங்க. கெஹலிய ரம்புக்குவல்ல 10 கோடியான ஒரு எடுத்திருந்ததையும் கடந்த கால பார்க்க முடியுது. இப்படி அரச பணத்திலேயே வாழ்ந்து வெளிநாடுகளிலே மருத்துவம் பார்த்தவங்களுக்கு இப்ப போனில நின்று இந்த வைத்தியம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எதனால உருவானது? இரண்டாவது விஷயம் தான், பிடிஏ அப்படின்ற ஒரு மோசமான சட்டத்துக்கு கீழே 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி மாவனல்ல பிரதேசத்துல ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டாரு. அடையாள அட்டை கையில இருக்கல என்பதற்காக கைது செஞ்சாங்க.
23ஆம் தேதி கைது செய்யப்பட்டவர் 24ஆம் தேதி விடுதலையாகி வீட்டுக்கு வந்தாரு. ஆனா என்ன சோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24ஆம் தேதி மாலை ஆகும் பொழுதோ பிடி என்ற கடுமையான சட்டத்துக்கு கீழே அந்த இளைஞரை கைது செஞ்சு கொழும்புக்கு கொண்டு போனாங்க போலீசார். என்ன ஏது என்று கேட்டதுக்கு அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ஸ்டீக்கர்ஸை அவருடைய போன்ல வச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு வினோதமான விசித்திரமான ஒரு கதையை சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டீக்கர் ஒட்டின கேஸ்ல ஆல்ரெடி ருஷ்டி கைது செய்யப்பட்டு அவர் விடுதலையாகி வந்தாரு. 9 மாதங்களாக இந்த இளைஞன் விடுதலை செய்யப்படல. ஸ்டிக்கர் ஒட்டின ஒரு விலைய அந்த ஒரு ஸ்டிக்கர் போன்ல இருந்ததுன்னு சொல்லப்பட்டவர் 9 மாதங்களாக உள்ள. இது என்ன லாஜிக் என்பதுதான் புரியுதில்ல. சரி, ருஷ்டிர கைதுல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டா இந்த கேஸ் எவ்வளவு அபத்தமானதுன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ருஷ்டிர கைதை தொடர்ந்து என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனாதிபதி தொடக்கம் அடிமட்டத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் எல்லாம் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ருஷ்டியில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, பெற்றோர் அவங்கள சந்திச்சு நன்றி சொன்னாங்க, இந்த இடத்துலயாவது நீங்க எங்க குழந்தைய காப்பாத்திட்டீங்கன்னு சொன்னது மட்டுமல்லாம ஜம்மியத்தில் உள்ளமா அவரை புனர்வாழ்வுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னதாகவும் மேலதிகமா ஒரு விஷயத்த அடிச்சு விட்டாங்க. இதனுடைய பெற்றோர் இந்த ஒரு கைதுக்கு எதிராக சட்டமா அதிபருக்கு எதிராகவும் இந்த திணைக்களத்தினுடைய படைப்பாளருக்கு எதிராகவும் பிரதி போலீஸ் அதிபருக்கு எதிராகவும் ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சு அதனுடைய தீர்ப்பும் வந்திருக்குது. நீதிமன்றம் இந்த எஃப்ஆர் வழக்கை எடுத்து விசாரணை செஞ்சதுல அந்த தீர்ப்பு எப்படி வந்துச்சுன்னா, ருஷ்டியனுடைய கைது சட்ட விரோதமானது, அது மட்டும் அல்லாம 2 லட்சம் ரூபாய் நட்டகடும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியது. மனித உரிமை ஆணைக்குழு இந்த ஒரு விஷயத்த விசாரணை செஞ்சதுல அவங்க என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு கைதுனால ருஷ்டியினுடைய பல்வேறு அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்குது, இவை அனைத்தும் அரசியல் அமைப்புல உறுதி செய்யப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பேச்சு சுதந்திரம், சிந்திக்கும் சுதந்திரம், மத சுதந்திரம், குற்றமற்றவன் என்று சொல்லுகின்ற சுதந்திரம், பல்வேறு விஷயங்களை இந்த ஒரு விஷயம் பாதிச்சிருக்குதுன்னு சொன்னது மட்டும் அல்லாம 30 பக்கங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை அனுப்பி வச்சாங்க. இது குறித்து சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கைது செஞ்சு ருஷ்டி ஒரு சில மாதங்கள்ல வெளியே வந்தாரு. காரணம் என்னன்னா, மீடியா இஷ்யூ ஆச்சு, ஆர்ப்பாட்டங்கள், விமர்சனங்கள் வந்தோடனே சத்தம் இல்லாம விடுற வேலையை பார்த்துட்டாங்க. ஆனா இந்த மாவட்ட இளைஞனுடைய விஷயத்துல வெளியே தெரியாது என்பதனால சத்தம் இல்லாம இன்னும் அந்த வாலிபன் உள்ள இருக்கிறத பார்க்க முடியுது. பெஞ்சமின் நெதன்யாகு அவங்களுக்கு ஐசிசி என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச நீதிமன்ற குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணையை பிறப்பிச்சிருக்குது 2024 ஆகஸ்ட் மாதத்துல. 2 விஷயங்கள் அவங்க கோடிட்டு சொல்லியிருந்தாங்க. ஒன்று, பசி என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி பலஸ்தீன மக்களை கொல்ல ஆரம்பிச்சிருக்கிறார் என்ற ஒரு விஷயமும், மனித குலத்திற்கு எதிரான வன்முறைகளை இவர் செஞ்சிருக்கிறார் இந்த 2 குற்றச்சாட்டுகள் தான் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குது. அப்படியாக இருந்தா ஐசிசி என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பயங்கரவாதமா, அவங்களை யாரு கைது செய்யற அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு கேள்வியை மீசான் டிவி முன்வைக்க நினைக்குது. 2024 கிட்டத்தட்ட 101 சூட்டுச் சம்பவங்கள் நடந்திருக்குது. 60 பேர் இறந்திருப்பதாகவும் 44 பேர் படுகாயம் அடைந்ததாக சொல்லப்படுது. இந்த ஆண்டு 50ஐயும் தாண்டியாச்சு. மொத்தத்துல ஒரு ஆயுத கலாச்சாரத்தோட பெரும்பான்மை சமூகம் பயணிக்கிறத பார்க்க முடியுது. ஆனா இந்த ஒரு விஷயத்துல எந்த ஒரு குற்றவாளியும் பிடிஐல கைது செய்யப்படல ஏன் என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்குது. இந்த ஒரு கொடுமையோட தமிழ் மக்கள் பல வருஷங்கள் வாழ்ந்ததை பார்க்க முடியுது. இப்போதுதான் முஸ்லிம் மக்கள் மீது இலக்கு வைத்து இந்த ஒரு கைது நடக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஒரு கொடுமை எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1979 இந்த பிடிஐ என்ற ஒரு கொடுமை ஜெயவர்தன் அவங்களோட ஆட்சியில நடைமுறைக்கு வருது. அது தற்காலிகமாக 1982 நிரந்தரமாக ஆக்கப்படுது. முழுக்க தமிழ் மக்கள் இலக்கு வைக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட சம்பவத்தை மனித உரிமை ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் அம்பிகா சக்குனநாதன் அவங்களுடைய ஆய்வு சொன்னது. 2018 இருந்து 2020 அவர் செய்த அந்த கள ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிடிஐல கைது செய்யப்பட்ட தமிழ் கைதிகள் 10 வருஷத்திலிருந்து 15 வருடங்கள் வழக்கில்லாமலே அப்படியே விளக்கு முறையில வைக்கப்பட்டதாக சொல்லப்படுது. கொடுமையை யோசிச்சு பாருங்களேன். வழக்கும் இல்லை, குற்றமும் இல்லை, சுத்தமும் இல்லை. 15 வருஷங்கள் ஒரு மனிதன் எதிர்காலம் எதுன்னு தெரியாம உள்ள இருக்கிற கொடுமை, அவன் குடும்பம், அவன் குழந்தைகள் என்ன ஆவது? இவங்களுக்கு வாழ்க்கை இல்லையா? இவங்க வாழக்கூடாதா? இவங்களுக்கான குடும்பங்கள் இல்லையா? இவங்களுக்கான உணர்வுகள் இல்லையா? 13 வருடங்கள் ஒரு தமிழ் கைதி தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாரு. இவருக்கான தீர்ப்பு எப்படி வந்திருக்குன்னா, 3 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை அப்படின்னு தான் தீர்ப்பு வந்தது. ஆல்ரெடி 13 வருஷங்கள் சிறையில கழிச்சாச்சு. அவருக்கான தண்டனையை 3 வருஷம் பொழுதோ
இந்த சட்டம் எவ்வளவு கொடுமையானது. அரசு அளித்த வாக்குறுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடிஏ ஒரு விஷயத்தை முற்றாக நீக்கிறது அப்படின்னு சொல்லி, முற்றாக நீக்காட்டியும் பரவாயில்ல, இப்படியான கைதுகளையாவது நிறுத்தி வைக்கலாம் என்பது நிசா டிவியினுடைய ஒரு ரிக்வெஸ்ட். ஊழலுக்கு எதிரான கோஷத்தோட வந்தவங்க ஊழல் சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தி நடைமுறைப்படுத்துகிற இந்த சந்தர்ப்பத்துல ஏன் இந்த ஒரு விஷயம் நடைமுறைக்கு வரலன்ற கேள்வி இருக்குது. இந்த பிடிஎன் ஒரு விஷயத்தை இல்லாமலாக்கிட்டா இனவாதிகள் இதை தூக்கி பிடிச்சு தேசிய பாதுகாப்புக்கு பெரிய ஒரு பாதிப்பு வந்துட்டு ஒரு அரசு செய்வாங்கன்ற ஒரு பயம் அரசுக்கு இருக்கிறதா என்ற ஒரு நியாயமான கேள்வியும் இங்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. அப்படியாக இருந்தால் இந்த இரண்டு தமிழர்களும் முஸ்லிம்களும் பகடக்காயாகவும் பல்வேறு சிக்கலோட வாழ்வதா என்ற கேள்வியும் நியாயமானது என்பதை மறுப்பதற்கில்லை. எனவே இந்த பிடிஐல கைது செய்வது இலகுவான ஒரு விஷயம், ஆனா விடுதலை என்பது ரொம்ப சிக்கலான விஷயம். 18 மாதங்கள் தடுத்து வைக்கலாம் என்று பழைய சட்டம் சொல்கிறது, புதிதாக இயற்றப்பட்ட சட்டம் சொல்லுது 1 வருடம் வரைக்கும் தடுத்து வைக்கலாம் என்று. இப்போது மாவட்டம்ல அந்த இளைஞர் கிட்டத்தட்ட 9 மாதங்கள் சட்டம் அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பியிருக்காங்களாம். ஆலோசனை கேட்டு இன்னும் எதுவும் வரலன்னு சொல்றாங்க. பிடிக்கும் போது இந்த ப்ரொசீஜர் நாம் கிடையாது. இப்போதைக்கு குரல் கொடுக்கின்ற சமூகமாக மாறி இருக்கிறது. சிவில் சமூகத்தினுடைய தொண்டு நிறுவனங்கள் இப்போது களத்தில் இறங்கி இருக்குது. அவங்க கைது செஞ்சு என்ன சொல்றதா அப்படி கேட்டா, யார்ட்டையும் சொல்லாதங்க, இப்ப விட்டுருவோம், ஒரு வாக்குமூலம் வாங்கல, கொஞ்சத்துல வந்துடலாம் அப்படின்னு சொல்லித்தான் கூட்டிட்டு போறதாக சொல்லப்படுது. இது குறித்து வெளியில் நீங்க பேசக்கூடாது என்று மிரட்டுவதாகவும் சொல்லப்படுது. இதெல்லாம் சட்டத்துக்கு முரணான விஷயங்கள். ஒவ்வொரு மனிதனுடைய கைதுக்கு பின்னால் நியாயங்கள் இருக்கணும், குற்றத்துக்கான சான்றுகள் இருக்கணும், அந்த விஷயம் குற்றம் என்று சொல்லப்படணும். அதுக்கு பிறகுதான் கைதுகள். யாருமே இதை சந்தேகம் இருந்தால் கைது செய்யுங்க, விசாரிங்க, சட்ட நடவடிக்கை எடுங்க. நாட்டினுடைய பாதுகாப்பு குறித்து சிக்கல் இருக்குமாக இருந்தால் அதுக்கு எந்த சமூகமும் தடை கிடையாது, இடைஞ்சலும் கிடையாது. ஆனால் எதற்காக பிடிஐயில் கைது செய்ய வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கின்ற கேள்வி. எனவே இது குறித்து அரசு கூடிய கவனம் செலுத்தட்டும் என்று கூறி, இந்த குறித்த இளைஞனுடைய அதே போன்று தமிழ் இளைஞர்கள் பல பேர் பிடிஐயிலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய விடுதலை குறித்து கண்டிப்பாக அரசோடு இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கரிசனை காட்டட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.